விருத்தாச்சலம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்த கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு. 2 பெட்டிகளில் அபாய சங்கிலி செயல்படவில்லை என உறவினர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு 53,000க்கு கீழ் வந்த தங்கத்தின் விலை. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில் நாளை தொடக்கம். தமிழகம் முழுவதும் வரும் 28ஆம் தேதி வரை கடும் வெப்பம் நீடிக்க வாய்ப்பு. சென்னை திருவண்ணாமலை இடையே 50 ரூபாய் கட்டணத்தில் சிறப்பு பாசஞ்சர் ரயில் இன்று முதல் இயக்கம். மாலை 6 மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட்டு நள்ளிரவு 12 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும். வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் தகவல். சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 655 பேருந்துகளும், கோயம்பேட்டிலிருந்து 110 பேருந்துகளும் இயக்க ஏற்பாடு. மதுரையிலிருந்து ஸ்பைஸ்ஜெட் விமானம் மூலம் துபாய் சென்ற 100 பயணிகள் உடைமைகள் இன்றி தவிப்பு. அதிக எடை காரணமாக 100 பேரின் உடைமைகளை விமானத்திற்குள் ஏற்றாததால் அவதிக்குள்ளான பயணிகள். மேற்குவங்க மாநிலத்தில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். 3 தொகுதிகளில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அல்ல என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து. 5 இஸ்லாமிய நாடுகள் பிரதமர் மோடிக்கு அவரவர் நாட்டின் உயரிய விருது வழங்கியிருப்பதாகவும் பேச்சு. IPL போட்டியில் இன்று கொல்கத்தா மும்பை அணிகள் மோதல். தொடர் தோல்வியிலிருந்து மும்பை மீண்டும் வருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.